வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜகர்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பின்டெக் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவித்தார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாசு காரணமாகவும் கரியமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம், இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். இதனால் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியான தூய்மை இயக்கத்தின் மூலம் மாணாக்கர் தூய்மை நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கி பசுமை பரப்பளவை அதிகரிக்க அமைச்சர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅதிமுக, காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். சென்னை, போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் எஸ். கீர்த்தனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறியுள்ள அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை இன்று பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், வரும் நாட்களில் மணிகண்டம், அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செந்தூர் கோவில் உட்பட எந்த கோவிலிலும் தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திருக்கோவில்களில் VIP தரிசன முறையை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் முன்பதிவில் பாதுகாப்பான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த அறநிலைய சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும் பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வழிபாட்டு இல்லாம இருக்கு. நிறைய இடங்கள் அந்த கோயில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பிற்கு இல்லாம இருக்கக்கூடிய கோயில்களை சரி பண்றது, அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோயில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகப்பெரிய அளவுல மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம்னு இருக்கும். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேபோல் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்குகளிலும் தேர்தல் ஆணையமும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் பாண்டியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முந்தல் சோதனை சாவடி அருகே உள்ள 2 கடைகளின் தகர கூரைகள் பறந்ததோடு முந்தல் மற்றும் முந்தல் காலனி பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியான போடிநாயக்கனூரில் வழக்கத்திற்கு மாறாக பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 120 பந்தய புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் தப்பிச் சென்ற நாட்டு படகு குறித்து கடலோர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 மணிக்கு அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்.
போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.